ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன். எங்கள் ஸ்டூடெண்ட்டு ஜமுனா ஸோ வேறு லெவலில் ஒரு 3D ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே அட்டகாசமாக இருக்குப்பா. எப்படி இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? மேம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி. ஆமாம், கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும் போல இருக்கே. பொதுவாகவே வந்து ஹோம் ஒர்க்னா ஸ்டூடெண்ட்லாம் வந்து செய்கிறதுக்கே சலுப்பட்டுப்பாங்க. பட் எங்கள் ஸ்டூடெண்ட்லாம் பாருங்கள், சலுப்புப்படாமல் ஒரு ஹோம் ஒர்க்லேயே இவ்வளோ ஹெவியான 3D ஒர்க்லாம் பண்ணுறாங்க. நெட்டில் வந்து வேலை செய்கிறதே கொஞ்சம் கஷ்டம் இல்லை. நீங்கள் எப்படி நெட்டில் இவ்வளோ ஃபினிஷிங் கொடுத்துருக்கீங்க? கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குங்க. பார்த்தீங்களா, ஈஸியாக தான் இருக்கா. என்ன ஒரு ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கு. ஓகே, ஏன்னா நெட்டிலேயே ஃபுல்லாகவே அந்த ஹார்ட் அண்ட் ஷேப், அந்த ஃப்ளவர் பெட்டலோட ஷேப் கொடுத்துட்டு அதுலேயும் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? மெட்டல் ஒயர் வச்சு மேம் ஜரி த்ரெட்ல சிக்ஜாக் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மேம். அதுக்கப்புறம் கட் பீட் வச்சு உள்ளெல்லாம் வந்து அதோட லைன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்க? இது வந்து அடியில் வந்து அந்த ஃப்ளவரோட ஃபினிஷிங்காக சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ நாள் ஆச்சு இது பண்ணுறது? 2 days. ஸோ 2 days வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. இன்னும் ப்ளவுஸ் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க? மேம் இன்னொரு 1 வீக்கில் 1 வீக்கில் ப்ளவுஸ். ஹோம் ஒர்க்கே இந்த லெவல்லாம், அப்போ ப்ளவுஸ் எல்லாம் என்ன லெவலில் இருக்கும்? நல்லா பண்ணிடலாம். வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 3D ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.